இப்பதான் சுதந்திரத்தை அனுபவிக்கிற நீங்க ஏமா எங்களை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க? நாங்க பட்ட சித்திரவதை போதாதா உங்களுக்கு? ஏன் என்ன என்ன சித்திரவதை சார்? 10 வருஷம் கிட்ட ஒரு கூட்டணியில இருந்திருக்கீங்க. நாங்க ஆட்சியில் நாங்க மந்திரியா இருந்தோமா? இல்ல எவனோ அவங்க பாடியில சொல்லுவோம், எவனோ மந்திரியா இருக்கிறதுக்கு நாங்க ஏமா சந்தோஷம் பண்ணோம்? அப்ப இது இப்ப யார் சொன்னா? யார் சொன்னா அப்படி? நான் சொல்லல இந்த வார்த்தை. திமுகவில் ஒரு பெரிய பேரறிஞர் இருக்கிறார், இப்போ செய்தி தொடர்பாளர். பேரு வேற சொல்றதுக்கே சங்கடமா இருக்கும். உலக புரட்சி நாயகனா இருந்த ஒரு கவிஞனுடைய பேரை வச்சுட்டு இருக்கிற ஆளு. அவர் சொல்றாரு, நாங்க மந்திரியா இல்லை, எவன் மந்திரியா இருந்தா எங்களுக்கு என்னன்னு சொல்றாருல. அதே நாங்க சொல்லலாம்ல. எவனோ மந்திரியா இருக்கிற நாங்க என்ன வேடிக்கை பார்க்கறதுக்காக கூட்டணி? இப்ப நாங்களே மந்திரி, அப்ப மகிழ்ச்சி வரும்ல. இது தெரியாம என்னமா கேட்குற, என்ன கஷ்டம்னு? ஆனா அது அப்பவே வந்திருக்கலாம்ல. 10 வருஷமா இருக்கணும்ன்ற அவசியம் என்னமா பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு தானே இந்த சூழ்நிலை வந்திருக்கு, நாங்க கரெக்டா பயன்படுத்தி இருக்கோம்னு சொல்றேன். அன்னைக்கே வந்திருக்கோம்னா, அன்னைக்கே திமுகங்கிற கட்சியே சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. நாங்க சுதந்திரத்துக்கு முன்னாலே இருந்தோம். ஏன் அப்பவே சுதந்திரத்துக்கு போராடினா அவங்ககிட்ட கேளுங்க போய்.